அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அட்டகாசமான அப்டேட் வந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து வரப்போகிறது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது விடாமுயற்சி திரைப்படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு வந்து இருந்தது. படத்தோட டீசர் இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு வந்துடும், லைக்கா நிறுவனம் இன்னைக்கு அப்டேட் கொடுப்பாங்க, நாளைக்கு அப்டேட் கொடுப்பாங்க, அப்படி சொல்லி பயங்கரமாக எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஃபைனலாக வந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து இந்த வருடம் ரிலீஸ் ஆகாது, அடுத்த வருடம் பொங்கல் பண்டிகைக்கும் ரிலீஸ் ஆகாது, அதுக்கப்புறமா ஏப்ரல் அப்படி இல்லைனா மே மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அப்டேட் வந்து கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. அதனால் இப்போ ரசிகர்கள் வந்து குட் பேட் அக்லி பக்கம் வந்து திரும்பி இருக்காங்க. இப்போ அந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ப்ரொமோஷனை டிசம்பர் முதல் வாரத்திலேருந்து ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் முதல் பாடல், கிளிம்ஸ், டீசர் அந்த மாதிரி வந்து பயங்கரமான பிளானை வந்து படத்தோட இயக்குனரை வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதோட முதல் படியாக தான் வந்து அஃபிஷியலாக வந்து படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளை மறுநாள் வந்து அஃபிஷியலாக அது ரிலீஸ் ஆக போகிறது. அது வந்து படத்தோட கிளிம்ஸுக்கான அப்டேட்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் வந்து டிசம்பர் முதல் வாரத்தில் வந்து அஃபிஷியலாக குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ப்ரொமோஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டாக தான் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஒரு அப்டேட் வந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து இருக்க போகிறது. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா வந்து தொடர்ந்து வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அப்டேட்ஸாக மட்டும்தான் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து இருக்க போகிறது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? யாரெல்லாம் இந்த ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.